இங்க பாடுறா, உனக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 5 லட்ச ரூபா பணமும் 20 பவுன் நகையும் எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமல்ல? போதும். அம்மா, நீ எனக்காக என்ன எடுத்துட்டு வந்த? உனக்காக என் இதயத்தையே இட்டு வந்திருக்கேன். ஹலோ அம்மா, மத்தியானத்துக்கு அரிசியும் பருப்பு செஞ்சு வைமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பிச்சைக்கார பையன். இன்னைக்கு மட்டும் அந்த ஆள் குடிச்சிட்டு வரட்டும். இருக்கு ஏதாவது ஒரு சந்தில தான் பூந்து வருவ. அதுக்கு தான் இங்க நிக்கிறேன் நான். வா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துக்கலாம். இன்னும் ஆளை காணமே. வர நேரம் தான். ஊதட்டா? வேணாங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்தா. 1000 ரூபாய் கடை வாங்குற, சரி, அத தொலைச்சிடுற. திருப்பி 500 ரூபாய் கடை வாங்குற, சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற. சரி, மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200. இந்த 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற. 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்துற. இப்ப 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300. 1300 300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு, நான் பேசாம இருக்கேன். நீ சொல்லாட்டா சப்போர்ட் பண்ண ஆள சொல்ல சொல்லு. ரேஷன் கடையில 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, சரியா? உனக்கு 1000, எனக்கு 1000, பாப்பாக்கு 1000 ஷேரிங், ஓகேவா? ஓஹோ, சரி. அப்படின்னா காலையில நீ சமைச்சிரு, மத்தியானம் நான் சமைச்சிடுறேன், நைட்டுக்கு பாப்பாவை சமைக்க சொல்லு. பணத்துல மட்டும் ஷேரிங் பண்றீங்கல்ல, வேலையிலயும் ஷேரிங் பண்ணுங்க. இல்ல இல்லப்பா, அந்த 3000 நீயே வச்சுக்கோ, நீயே சமைச்சிரு, எனக்கு ஆசையே வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். இருந்தா ஐயோ, வந்துட்டாரா? இவர் வந்தாலே டீயை போடு காப்பியை போடுன்னு உயிரை வாங்குவாரு. ஐடியா. தலைவலின்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். அப்பா அம்மா, ஏம்பல என்னாச்சு? காலையில இருந்து தலைவலிங்க, முடியல. அப்பா அப்படியா? அம்மா. இன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வெளியில ஆயிட்டு போய் பிரியாணி வாங்கி தரலான்னு பார்த்தேன். உனக்கு வர தலைவலிக்குதுங்கிற. இல்லைங்க, தலையெல்லாம் வலிக்கல. இப்பதான் தலைவலிக்குதுன்னு சொன்னேன். இல்ல, சும்மா சொன்னேங்க. வாங்க போலாம். சரி, நானும் சும்மா தான் சொன்னேன். போய் டீ போடு. மா, நான் வந்து அங்க ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டா? அப்படியா? நீங்க வந்து ஒரு வாரம் இருக்க போறியா? மாமா, எங்க அம்மா ஒரு வாரம் வந்து இங்க இருக்க போகுதாமா. ஐயோ, ஜாலி. ஃபுல்லா போதையை போட்டு வந்து படுத்துறான். அந்த நாத்தத்துல நம்மளால தூங்கவே முடியல. யோ, வெளில வாயா. எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், நான் போதையில இருக்கும் போது என்னை எழுப்பாதான் நான் எத்தனை வாட்டி நான் உன்ட்ட சொல்லிருக்கேன். ஃபுல்லா குடிச்சு வந்து படுத்துறேன். அந்த நாத்தத்துல எனக்கு தூங்கவே முடியல. எனக்கும் கொஞ்சம் கட்டிங் கொடு, நானும் குடிச்சாதான் உங்க பக்கத்துல வந்து படுக்க முடியும். கட்டிங் கேட்காதம்மா, கட்டிங் கேட்காது, நான் தரவே மாட்டேன். எங்க கட்டின பொண்டாட்டிக்கு கட்டிங் தர மாட்டீங்களா? பெத்த அப்பனுக்கே நான் கட்டிங் தர மாட்டேன்டி. நீ யாரு உனக்கு கட்டிங் கேட்குற? தோப்பாரு, உனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒயின் ஷாப்பு போய் லைன்ல நின்று வாங்கி குடி. அதுதான் உண்மையான போதை. வாங்கி வச்சுக்கிறா, நீ கேட்கக்கூடாது. எங்க போற? வெளியே போறேன். இல்ல, இந்தா வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வந்துரு. என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ, அதுல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்கிட்டு வா. அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ, அதுல பெரிய வெங்காயமா பார்த்து எடுத்துட்டு வா. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா, இப்பெல்லாம் ஏன் எங்க வீட்டுக்கு நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க? நீங்களா எங்க வீட்டுக்கு வராதனால தினமும் 4 கடைக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க தெரியுமா? நீங்களா எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்காரங்களாம் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்களா எங்க வீட்டுக்கு வராதனால எங்க சொந்தக்காரங்களும் எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? நீங்க எப்பயுமே பணக்காரங்க வீட்டுல தான் சொகுசா வாழ்றீங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு ராஜ மரியாதை நாங்க கொடுப்போம். ஐயா பெரியவரே, நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்க உங்க பேரன் பேத்திங்க தானா வருவாங்க. என்ன வருவீங்களா? கண்டிப்பா வரணும். நீங்க நீங்க எங்கள்கிட்ட எங்க இருந்தாதான் எங்களை ஒரு மனுஷனாவே மதிப்பாங்க.